உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. இந்த அசிம் முனீர் அப்படிங்கிற நபரை இந்தியா ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. இந்தியாவால அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு மித்து. பாவல்பூர்ல அடிக்க தெரிஞ்ச இந்தியாவுக்கு ராவல்பிண்டியில் அடிக்கிறதோ இஸ்லாமாபாத்ல அடிக்கிறதோ ரொம்ப நேரம் ஆக போறது கிடையாது. இஸ்லாமாபாத்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் அசிம் முனீர் தலைமையில் நடக்குது. இந்த மீட்டிங்ல யார் யார் பங்கேற்கிறாங்க அப்படின்னா ISI சீஃப் அசிம் மாலிக், அதுக்கப்புறம் பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ ஃபர்ம் இருக்கு. அந்த ஃபர்முடைய CEO ரிச்சர்ட் தக். பாகிஸ்தானுக்கு பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்க உருவாக்க போறோம். டோக்கனைஸ் அசெட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பார்டர் கிரிப்டோஸ் நாங்க நேவிகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கியமான காரணங்களை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த காரணங்களை தாண்டி இந்த காரணங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாட்டுல பஞ்சம், விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. தண்ணியை நம்பி பக்கத்து நாட்டுல இருந்தோம், அந்த பக்கத்து நாட்டிலயும் நம்ம ஓவரா வாழாட்டணுங்கிறதால அதுலயும் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ அதனால ஒரு சரியான விவசாயம் கிடையாது, ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி கிடையாது. எதிர்கட்சி தலைவர் உள்ள இருக்கிறாரு. IMF கிட்டையும் சைனா கிட்டையும் கடன் வாங்கி தான் தினந்தோறும் பொழப்ப ஓட்டுற அளவுல நம்ம இருக்கிறோம். இந்த அளவுக்கு மோசமான சூழல் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் எப்படி 44,000 கோடியை இந்த பினான்ஸ் அப்படிங்கிற இந்த சைபர் ஃபர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த அசிம் முனீர் இன்னும் மீசையை முறுக்கிட்டு சுத்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் ஃபர்ம் தான். கிட்டத்தட்ட ட்ரம்புடைய பிசினஸ் கூட்டாளி தான் அசிம் முனீர். ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இப்போ புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வாதிகாரி அசிம் முனீர். இந்த அசிம் முனீர் அப்படிங்கிற நபரை இந்தியா ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. அனைத்து வகையிலும் சீர்குலைந்த ஒரு நாடை தலைமை ஏற்று இப்போ வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த நபரை இந்தியாவால ஒன்னும் செய்ய முடியாதா? இஸ்ரேல் நிறைய இடத்துல ஈரானுடைய தலைவர்களை நோக்கி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்களே, அதே மாதிரி இந்தியா செய்ய முடியாதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள். இந்தியாவால அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு மித்து. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நாம பாகிஸ்தானுடைய நாட்டுக்குள்ள புகுந்து கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் உள்ள புகுந்து அடிச்ச ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம நிகழ்ச்சி காட்டணும். பாவல்பூர்ல அடிக்க தெரிஞ்ச இந்தியாவுக்கு ராவல்பிண்டியில் அடிக்கிறதோ இஸ்லாமாபாத்ல அடிக்கிறதோ ரொம்ப நேரம் ஆக போறது கிடையாது. ஆனா இந்த அசிம் முனீர் அப்படிங்கிற இந்த நபருடைய அந்த சர்வதேச அந்த வலைப்பின்னல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிறதும் இந்தியாவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. சரி, அது அப்படி என்ன காரணம் அப்படிங்கறது நம்ம இப்ப விரிவா பார்ப்போம். ஒரு நாட்டுக்கு ஒருவர் தலைவராக பதவி ஏற்கார் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உள்ளூர் அரசியல்வாதி என்ன சொல்லுவாங்க, என்னுடைய முதல் நாள் முதல் கையெழுத்து மதுவிலக்கு, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்கள் சார்ந்த விஷயங்களை தான் அறிவிப்பாங்க. ஆனா இந்த நபர் அசிம் முனீர் அப்படிங்கிற இந்த நபர் பாகிஸ்தானுடைய சர்வாதிகாரியாக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியாய் தாண்டி ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற விஷயத்துக்கு நகர்ந்த பிறகு ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 6 நியூக்ளியர் பங்கர்ஸ் உருவாக்குனது. அந்த பங்கர்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்தியா நம்மள தாக்குச்சு அப்படின்னாலும், இந்தியா வான்வெளியில மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாலும் நாமளும் நம்மளுடைய குடும்பமும் எந்த விதமான ஒரு பாதிப்புக்கும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பங்கர்ஸ் உருவாக்குனது தான் இந்த நபர் பண்ண முதல் காரியம். 2வது காரியம் தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாமாபாத்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் அசிம் முனீர் தலைமையில் நடக்குது. இந்த மீட்டிங்ல யார் யார் பங்கேற்கிறாங்க அப்படின்னா, ISI சீஃப் அசிம் மாலிக், அதுக்கப்புறம் பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ ஃபர்ம் இருக்கு. அந்த ஃபர்முடைய CEO ரிச்சர்ட் தக் அவர் இதுல கலந்துக்கிறாரு. அப்புறம் பிலால் பின் ஷகீப் அப்படிங்கிற ஒரு நபர். இந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் விர்ச்சுவல் அசெட்ஸ் ரெகுலேட்டர்ஸ் அத்தாரிட்டி
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாகிஸ்தான்ல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புடைய தலைவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறார். சரி, இந்த கூட்டத்தில் என்ன ஆலோசிக்க போறாங்க, அந்த நாட்டை அடுத்த லெவல்ல வந்து கொண்டு போறதுக்கான திட்டங்கள் தொடர்பாக அதுல வந்து பேச போறாங்களோ, இல்ல இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பேச போறாங்களோ உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படையா சொன்னோம் அப்படின்னா அந்த தோற்றம் அப்படிங்கிறது அப்படிதான் வந்து கட்டமைக்கப்பட்டது. ஆனா உண்மை விஷயம் அப்படிங்கிறது அப்படியே வந்து தலைகீழாக வேறையா இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது உலக அளவுல மிகப்பெரிய ஒரு சந்தையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த கிரிப்டோல வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மிக முக்கியமா ஒரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை அந்த நாட்டில் பதுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கறதால அதை கிரிப்டோல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நோக்கி நகர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ரீசெண்டா தமிழகத்தில் ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டில் நடந்த ரைட்ல கூட இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து கிடைச்சது அப்படிங்கறத பார்க்கணும். சோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படின்னா, அப்போ இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு லோக்கலைஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ அதுக்கும் இந்த அசிம் முனீர் கூப்பிட்ட இந்த கூட்டத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ ஃபர்ம் அவங்க அமெரிக்காவுடைய அதிகாரிகள் கிட்ட வந்து டைரக்டா வந்து பேசி, அவங்க டைரக்டா வந்து பாகிஸ்தானுடைய அதிகாரிகள்கிட்ட பேசி விஷயங்களை வந்து ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை கேட்கறாங்களா அப்படிங்கறத தாண்டி, அந்த கிரிப்டோ அந்த ஃபர்ம் அப்படிங்கிறது அந்த பாகிஸ்தான்ல மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. இதுல இன்னொரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரிப்டோ வந்து பாகிஸ்தான்ல நேற்று வரை அது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. நிறைய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய நேஷனல் பேங்க் உள்ளிட்ட பல்வேறு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தாபனங்களே இந்த கிரிப்டோ வேண்டாம், இதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிதி நிலைமை ஏற்கனவே வந்து படு பாதாளத்தில் இருக்கு, இதுல இதை வர விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் மோசமாயிடும் சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு கொஞ்ச நாள் அவங்க வந்து பின்தங்கி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே இப்ப மாறி இருக்கு ஓவர் நைட்ல. காரணம், அந்த ஒற்றை காரணம் அசிம் முனீர். அசிம் முனீருக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவா பார்ப்போம். முதல் விஷயம், பாகிஸ்தான்ல இந்த கிரிப்டோ கரன்சி வந்து அவங்க ரெகுலரைஸ் பண்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட $250 மில்லியன் வந்து அந்த பாகிஸ்தானிஸ் வந்து அவங்க ஏற்கனவே கிரிப்டோல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வெறும் பாகிஸ்தான்ல உள்ள இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள் மட்டும் நினைச்சிடாதீங்க. பாகிஸ்தானுடைய டயஸ்போரா அப்படிங்கிறது வந்து சர்வதேச நாடுகள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. சோ அவங்களும் வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ இதுல இந்த பினான்ஸ் அப்படிங்கிற இந்த கிரிப்டோ பினான்ஸ் ஃபர்ம் இவங்க கிட்ட வந்து பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட $5 பில்லியன் வந்து அதுல வந்து இருக்கிறது. சோ இதோடைய மதிப்பு அப்படி இந்திய மதிப்பு அப்படிங்கிறது 44,000 கோடி ரூபாய் பாகிஸ்தானியர்கள் இந்த பினான்ஸ் அப்படிங்கிற இந்த கிரிப்டோ ஃபார்ம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க இதுல இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். நாட்டுல பஞ்சம், விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, தண்ணியை நம்பி பக்கத்து நாட்டுல இருந்தோம், இந்த பக்கத்து நாட்டிலயும் நம்ம ஓவரா வாழாட்டணுங்கிறதால அதுலயும் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ அதனால ஒரு சரியான விவசாயம் கிடையாது, ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி கிடையாது, எதிர்கட்சி தலைவர் உள்ள இருக்கிறாரு. எல்லா வகையிலுமே வந்து எந்த அளவுக்குலாம் வளர்ச்சியில வந்து அடிமட்டத்தில் இருக்கோமோ அந்த அடிமட்டத்தில் இருக்கிறோம். IMF கிட்டையும் சைனா கிட்டையும் வந்து கடன் வாங்கி தான் வந்து தினந்தோறும் பொழப்ப ஓட்டுற அளவுல நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல நம்ம வாங்கின கடன்ல 26% வந்து சைனா கொடுத்தது. இந்த அளவுக்கு மோசமான சூழல் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் எப்படி 44,000 கோடியை இந்த பினான்ஸ் அப்படிங்கிற இந்த சைபர் ஃபார்ம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க? மிகப்பெரிய கேள்வி. அப்படின்னா இந்த 44,000 கோடி பணம் யாருடையது அப்படிங்கறத இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா வந்து இதுல வைக்கிறோம். இப்போ அசிம் முனீருடைய இந்த நகர்வு, இந்த பினான்ஸ் ஃபார்மை வந்து உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான திட்டங்களை வந்து இந்த நபர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். பிப்ரவரியில கிரிப்டோ கவுன்சில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுது பாகிஸ்தான்ல. அப்புறம் வந்து ஏப்ரல் மாசத்துல அவங்க வந்து பாகிஸ்தானுடைய நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் கூட வந்து அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டுக்கு வராங்க. 2 பேருக்கும் வந்து ஒரு புரிந்துணர்வுக்கு வராங்க. இப்படியா வந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ நேரடியா வந்து விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பினான்ஸ் அப்படிங்கிற இந்த கிரிப்டோ ஃபார்ம் ஏன் பாகிஸ்தான்ல வருது? இந்த பினான்ஸுக்கும் அசிம் முனீர் ஏன் வந்து பினான்ஸ் வந்து உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறான்? வெளி உலகத்துக்கு
உலகத்துக்கு அவர்கள் சொல்லும் செய்தி என்ன அப்படின்னா, குறிப்பா அந்த பினான்ஸ் கம்பெனி சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, பாகிஸ்தானுக்கு பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நாங்க உருவாக்க போறோம், டோக்கனைஸ் அசட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பார்டர் கிரிப்டோஸ் வந்து நாங்க வந்து நேவிகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கியமான காரணங்களை வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த காரணங்களை தாண்டி, இந்த காரணங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு வெளியே இருந்து மிகப்பெரிய முதலீடு அப்படிங்கிறது நேரடியா அந்த நாட்டுக்கு வரப்போறது கிடையாது. ஏன்னா அந்த நாட்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? தீவிரவாதிகளுடைய ஒரு கூடாரமாக, வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஒரு நாட்டில் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? சரி, ஆனாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா அப்ப அது என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, திருட்டுத்தனமா தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு வந்தாகணும். ஒரு காலத்துல எப்படி இந்த சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாகிஸ்தானை பயன்படுத்திக்க சர்வதேச சக்திகள் வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க, அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தானை இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பினான்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த பினான்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பாகிஸ்தானுக்குள்ள வரும்போது அவங்க பாகிஸ்தானுடைய அரசு கிட்ட பேசுறது சரி, இதுக்கு நடுவுல இன்னொரு ஒரு ஃபர்ம் வருது. அந்த ஃபர்மோடைய பேர் என்ன அப்படின்னா, வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல் ஃபர்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பேர். லிபர்ட்டி அப்படின்னு நம்ம வந்து இந்த வார்த்தை வந்து அதிகமா புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு யாரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு முதல்ல தெரியும், அமெரிக்கா. வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல் அந்த ஃபர்ம் அப்படிங்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தது, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஃபர்மை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல் ஃபர்ம், அதுக்கப்புறம் பினான்ஸ் அப்படிங்கிற அந்த கிரிப்டோ ஃபர்ம், பாகிஸ்தான், இவங்க 3 பேர் தான் கூட்டமைப்பா சேர்ந்து இந்த வேலையை வந்து பண்றாங்க. இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இதுல என்ன பெரிய ஆசை இருக்க போகுது அப்படின்னா, ட்ரம்ப்போடைய அந்த குடும்பம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவுடைய ஆட்சி அதிகாரம், அமெரிக்கா வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கறதுலாம் வெறும் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் தான். ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்களை பல மடங்கு பெருக்கணும், பல நாடுகளுக்கு அதை வந்து கொண்டு செல்லணும், தங்களுடைய நெட்வொர்க்கை இன்னும் ஜாஸ்தி படுத்துறதுக்கு இந்த அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு அந்த அரசு இயந்திரத்தை ஒரு டூலா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து மிக நிச்சயமாக ஆழமா இருக்கு. சோ அவங்க வந்து யாரை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அசிம் முனிரை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பினான்ஸ் கிரிப்டோ ஃபர்ம் வந்து சைனாவை சேர்ந்தது. சைனாவுடைய அந்த பினான்ஸ் கிரிப்டோ ஃபர்ம், அதோடைய சிஇஓ யாருன்னு பாத்தீங்கன்னா சாங் பெங் ஷையோ அப்படிங்கிறவர் தான் அந்த பினான்ஸ் கம்பெனில 90% வந்து ஸ்டேக் ஹோல்டரா அவர் தான் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சைனாவை சேர்ந்தவர். இந்த நபருக்கு, இந்த பினான்ஸ் உடைய ஓனருக்கு 2023 அமெரிக்கால தண்டனை விதிக்கப்படுது. எந்த அடிப்படையில் தண்டனை விதிக்கப்படுதுன்னா, ஆன்டி மணி லாண்டரிங் அப்படிங்கிற அந்த சட்டத்தின் பிரிவில் அமெரிக்கால இந்த நபருக்கு வந்து தண்டனை விதிக்கப்படுது. ஆனா தண்டனை விதிக்கப்பட்டாலும் இந்த நபரை பிரசிடென்ஷியல் பார்டன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் வந்து இவரை வந்து விடுதலை பண்றார். பிரசிடென்ஷியல் பார்டன்னா நம்ம ஊர்ல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஜனாதிபதி வந்து மன்னிப்பாங்க இல்லையா, தூக்கு தண்டனை வந்து யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜனாதிபதிக்கு வந்து மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதத்தை வந்து ஜனாதிபதி ஓகே பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க வந்து விடுவிக்கப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சலுகை, அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் வந்து அமெரிக்க அதிபருக்கு அது பிரசிடென்ஷியல் பார்டன் சொல்லுவாங்க. சோ இந்த பினான்ஸ் கம்பெனியோட ஓனரை வந்து கைது பண்ணத பிரசிடென்ஷியல் பார்டன் மூலமா அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் வந்து விடுதலை பண்றாரு. ட்ரம்ப் விடுதலை பண்ணதுக்கு பிறகு அந்த நபர் அப்படியே குதிச்சு வந்து இஸ்லாமாபாத்துக்கு வந்து அசீம் முனீரை பார்த்து இங்க ஒரு ஃபர்மை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, அப்ப இவங்களுடைய நெட்வொர்க்கை வந்து புரிஞ்சுக்கோங்க. முழுக்க முழுக்க பணம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில வைத்து இயங்கக்கூடிய ஒரு கூலி கூட்டம் தான் இந்த அசீம் முனீர், அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்புடைய அந்த லிபர்ட்டி ஃபர்ம், அதுக்கப்புறம் இந்த பினான்ஸ் அப்படிங்கிற அந்த சைனாவுடைய அந்த கிரிப்டோ ஃபர்ம். சோ இதுல 3 நாடுகள் வந்து வருது பாருங்க, சைனா, அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான். சோ இவங்க எல்லாருமே பாகிஸ்தானை எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏசியால ஏற்கனவே வந்து அவங்களுடைய ஒரு அடியாளாக, அவங்களுடைய ஒரு ஏவல் நாயாகத்தான் பாகிஸ்தான் இருக்கிறது. இப்ப அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்றாங்க, அந்த ஸ்கோப்பை வந்து இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்றாங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணி எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, சரி இவனுங்களை நம்ம வந்து இந்த இல்லீகல் பணத்துக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். அசீம்
அசிம் முனிர் இப்போ இந்த உச்சாணி கொம்புல பாகிஸ்தானுடைய அதிகாரத்துக்கு மேல வந்து உட்கார்றதுக்கான ஒரே காரணம் அப்படிங்கிறது இந்த ட்ரம்போட ஏற்பட்ட இந்த நட்பு தான். ட்ரம்ப் வந்து அவங்களுடைய அந்த குடும்பத்துடைய அந்த சொத்து அப்புறம் அவங்க பராமரிக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போறதுக்கு அவங்க பயன்படுத்தி நினைக்கிற ஒரு டூல் தான் வந்து பாகிஸ்தான். இதை வந்து பாகிஸ்தானியர்களும் உணரணும், இதை முக்கியமா அமெரிக்கர்களும் உணரணும். எந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் உங்களை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய அரசியல ஒட்டுமொத்த உங்க நாட்டுடைய அரசியல உங்களுடைய தலையெழுத்தை எந்த மாதிரி கேவலமான நபர்கள் வந்து தீர்மானிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து அவர்கள் உணர வேண்டும். சோ இந்த அசிம் முனிர் வந்து இன்னும் மீசையை முறுக்கிட்டு சுத்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் ஃபர்ம் தான். கிட்டத்தட்ட ட்ரம்புடைய பிசினஸ் கூட்டாளி தான் வந்து அசிம் முனிர். சோ அப்பேற்பட்ட ஒரு அசிம் முனிரை காப்பாற்றுவதற்கு தான் ஆபரேஷன் சிந்தூர் நேரத்தில் மார்க்கோ ரூபியோ இந்தியா கிட்ட வந்து பேசினது, அதுக்கப்புறம் சவுதி அரேசர் மார்க்கோ ரூபியோ கிட்ட பேசினது. இது எல்லாத்துக்குமான காரணமே என்னன்னா, எப்படி ஒரு நபருக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் ஒரு பெரிய தலைவருக்கு வேற ஒருத்தர் பினாமியா இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு வேலையை ஒரு நாடே ஒரு பினாமியா இருந்து செயல்பட்டு கொண்டிருக்குன்னா அது பாகிஸ்தான் தான். அதற்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.